கர்த்தரோடு கூட, ஐயா நான் இவங்களோடு கூட இருக்கிறேன், அவங்களோடு கூட இருக்கிறேன். இல்ல, யாருடைய சத்தம் ஐயா? அறிந்து கொள்ளணும், கேட்கணும். இது கர்த்தருடைய சத்தமா? என் வாழ்க்கையில இந்த திருமணம் காரியம் கர்த்தருடைய திட்டத்தின்படி, சித்தத்தின்படி நடக்குதா? கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் பல நேரங்களில் நீங்கள் விரும்புகிறதை கொடுக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் விரும்புகிறதை ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். அநேகருடைய ஊழியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, ஆமென், எனக்கு என்னுடைய சொந்த ஊர்ல இருந்தா நல்லா இருக்கும், அதுதான் என்னுடைய பிரியம். சொந்த ஊர்ல இருந்து ஊழியம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் என்ன எங்க கொண்டு வந்துட்டாருன்னா சென்னைக்கு தான். இந்த இடத்துல தான் நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ விரும்பாத, நம்ம எதையெல்லாம் விரும்பாமல் இருக்கிறோமோ அந்த இடத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நமக்கென்று நியமிப்பார். விரும்புகிறதை செய்வதற்காக அல்ல, அவர் என்னிடத்தில் என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறாரோ அவருடைய சித்தத்திற்கு தான் என்ன பண்ணணும், என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கணும். ஆகவேதான் கண்கள் திறக்கப்பட்ட பின்பதாக தான் சீஷர் சொல்றாங்க, ஐயா அவர் கிறிஸ்து. வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, ஆரம்ப நாட்கள் கிறிஸ்தவர்கள், பிறந்த கிறிஸ்தவர்கள், எப்படி எந்த கிறிஸ்தவர்களா இருந்தாலும் உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அனுபவம் இருக்கணும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆமென் அறிந்து கொள்ளுகிற அனுபவம் காணப்படணும்.